Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு இன்டெப்தான பிகினர் ஃப்ரெண்ட்லி பேஸ் மேக்கப் டியூட்டோரியல் காமிக்க போகிறேன். இந்த பேஸ் தான் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். இது வந்து முக்கியமாக நம்ம ஊர் கிளைமேட், அதாவது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் ஏசி இருக்க இடத்துலயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. மாற்றி லைக் ஏசியில் இருக்க இடம், அப்புறம் ஏசியில் இல்லாத இடம், வெளியில் சுற்ற போகிறீங்க, அப்படி இப்படின்ட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மேக்கப் வந்து அழகாக உங்களுக்கு லாஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அவுட்டிங் போகும்போது போடணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இன்டெப்த்தாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டுட்டோரியல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மேக்கப் மினிமலாக இருக்கணுமோ, இல்லை ஹை டிஃபைன்டாக லாங் லாஸ்டிங்காக செம்ம பக்கா ஃபினிஷ்டாக ஃபைன் டியூன்டாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்த பேஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும். ஃப்ரம் ஸ்க்ராச் அழகாக இருக்கணும். லைக் கிளென்சர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் பண்ணல. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனும் தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்து ப்ரெப்பிங்னு வரும்போது நல்ல ஒரு ப்ரைமரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் அண்ட் குட் குவாலிட்டி ப்ரைமராக இந்த சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் ப்ரைமர் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து அழகாக செட் ஆகும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த டீ ஜோனில் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த டீ ஜோன்லாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி போர் மினிமைசிங் ஆர் சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி ப்ரைமிங் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால இதே என்னோட டீ ஜோன்லையும் போட்டுட்டு இந்த கன்னத்தில் அந்த போர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் நான் வந்து லைட்டாக எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கலர் கரெக்ஷன்றது முக்கியம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கலர்ட் ஸ்கின், இப்போ என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலராக இருக்குது, கண்ணுக்கு மேலே ஒரு பிக்மெண்ட் இருக்குது, கண்ணுக்கு கீழே ஒரு கலர் இருக்குது, கண்ணை மட்டும்தான் வந்து பிரைட்டாக இருக்குது, வாயை சுற்றியும் வந்து ஒரு கலராக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஒரே கலராக போடும்போது இது பார்க்கறதுக்கு அன்ஈவனாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா உங்களுடைய மேக்கப் வந்து டைம் ஆக கூட அழகாக வந்து செட் ஆகும். ஸோ ஒரு ரெட்டிஷ் கரெக்டர் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து எங்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு இந்த ரெட்டிஷ் கரெக்டர் போட்டுக்கிறேன். இந்த கலர் தேரின்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு வந்து ரெட்னஸ் இருக்குது உங்கள் ஸ்கின்ல, நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, உங்கள் ஸ்கின்ல வந்து ரெட்டாக ஆக்னே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு க்ரீன் கரெக்டர் இந்த மாதிரி ஆரஞ்சுக்கு பதிலாக க்ரீன் போட்டிங்கன்னா அந்த ரெட்னஸ் வந்து மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கை வச்சு நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். எங்கெல்லாம் அந்த ஆரஞ்ச் டிண்ட் வேணுமோ அங்கே மட்டும் நமக்கு டிண்ட் போகிற மாதிரி பார்த்துக்க போகுது. அண்ட் கை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஏரியா கவர் பண்ணுற இடமும் கரெக்டான ஆப்டான இடத்துலையா இருக்க போகுது. தேவையில்லாத இடத்துல போட போகிறது கிடையாது. கையில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண அப்புறம் என்ன எக்ஸஸ் இருக்கோ அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறீங்க. பெருசாக எதுவும் ரிமூவ் ஆகாது, பட் ஸ்டில் இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த ஆரஞ்ச் சம்டைம் என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் டெய்லி வேர் ஃபவுண்டேஷன்லாம் லைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் ஆரஞ்ச் வெளியில் தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஹெவி டியூட்டி கன்சீலர் எடுத்துக்க போகிறோம். அகைன் ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக நான் வந்து உங்களுக்கு கேவி பியூட்டி இது காமிக்கிறேன். கேவி பியூட்டி இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் காமிக்கிறேன்னா நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆஃபர் டைம்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டில் இருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நான் வந்து குவாலிட்டி ஓவர் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் மேக்கப்பில் வேணும் அப்படின்னும் போது. ஸோ இந்த கன்சீலரை நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டேனோ அதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 90% நம்ம ஆரஞ்சை வந்து கவர் பண்ணிடும். இதை என்னுடைய டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கூட நீங்கள் என்னுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கலர்டாகவும் எங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் போட்டனோ அங்கெல்லாம் ஒரு மாதிரி திட்டா கலர் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நாட் டு வரி, அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அது சரியாயிடும். ஃபவுண்டேஷனுக்கு ஒரு டெட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் சூப்பராக எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி, டோனுக்கு நான் சொல்ல மாட்டேன், டிபெண்ட்ஸ் ஆன் த கலர் கரெக்டாக. ஸோ அதனால ஸ்கின் டைப்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் இங்கே கிடைக்கிறது வந்து இந்த லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷன் ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து பெரிய காதல் வந்துருச்சு. இதில் எனக்கு பர்சனலாக இது ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸ்கின்ல, பிக்மெண்ட்டும் நல்லா இருக்கும், அதனால ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இதை என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்து என் முகத்தில் நான் எப்படி வந்து டேப் பண்ணிக்கிறேன். இது வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் இருக்கக்கூடியது. எனக்கு அந்த மீடியம் கவரேஜ் போதுமானது. ஏன்னா நான் கன்சீலர் தான் வந்து மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் ஒரு லேயராக எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸில் இருந்தால் மட்டும் போதுன்றதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து ஜென்ரலாக வந்து ஆப்ட் பண்ணிப்பேன். நீங்கள் மேப்ளின் ஃபிட்மி யூஸ் பண்ணலாம், லாரியலோட ட்ரூ மேட்ச் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் சைடில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய சில ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ என்னுடைய ஃபவுண்டேஷன் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. நான் கண்ணாடியை கிட்ட வச்சு பார்த்தேன்னா ஸ்டில் எனக்கு அந்த ஆரஞ்ச், அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு மேலே போட்ட கன்சீலர் அதெல்லாம் வந்து தெரியுது. பட் நான் இதை வந்து மறுபடியும் கன்சீல் தான் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் விட கன்சீலர் வந்துட்டு உங்களுக்கு அந்த
டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஹெவியாக ஃபீல் ஆகாது ப்ராப்பரான கன்சீலர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு கவரேஜ் நிறைய கொடுக்கும், அந்த வேரபிலிட்டி நல்லா இருக்கும், லாஞ்சிவிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ நான் கன்சீலர் தான் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவேன், முக்கியமாக நீங்கள் வந்துட்டு ஹாட் அண்ட் ஹியூமிட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஒரு கன்சீலரே திருப்பி எடுத்துக்கிறேன், கே பியூட்டியோட கன்சீலர். இதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், ஐயோ என்னுடைய கன்சீலர் சீக்கிரமாக காலியாக போகுதுன்னு. ட்ரஸ்ட் மீ, இதில் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு தேவை அப்படின்றதுனால போதுமான நாள் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. எனக்கு வந்து இந்த கண்ணோட இந்த இன்னர் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி கவர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய மேக்கப் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும் ஒரு டிஸ்கலரேஷன் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஐ மேக்கப் போடணுன்ட்டு சில டைம் அந்த இடத்த வந்து மறந்துடுவோம். நம்ம வந்து கீழே மட்டும் கன்சீல் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை மட்டும் மறந்துடுவோம். ஐ மேக்கப்லேயும் இங்கே மட்டும்தான் வேலை செய்கிறோன்றதுனால உள் ஏரியாவை வந்து நம்ம ஒழுங்காக கவர் பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் அது ஒரு மாதிரி வேறு கலராக தான் இருக்கும். அதுக்காக நான் எப்பயுமே கன்சீல் பண்ணும்போது இந்த ஏரியாவையும் சேர்த்து பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு மூக்கு கொஞ்சம் பல்ஜ்டாக இருக்குது அப்படின்றதுனால மூக்கு கான்டோருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ரிவர்ஸ் கான்டோர் டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய கன்சீலரே மூக்கோட இந்த சைட்ஸில் எப்படி எடுத்துகிட்டு வந்துப்பேன். இது என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு கிறிஸ்பான ப்ரிசைஸான ஒரு மூக்கு இல்யூஷன் வந்து கொடுக்கும். நான் இப்போ எதுவுமே கலர் கொடுக்கல, என்னுடைய மூக்கோட ஷேடோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு தெரியுதா இங்கேயும் இங்கேயும். ஸோ அந்த மாதிரி நான் ரிவர்ஸ் கான்டோர் பண்ணிப்பேன். மேலே வந்து நான் ஹைலைட் பண்ணிப்பேன். ஸோ அங்கே போட்டாச்சு கன்சீலர். அடுத்து வாயை சுற்றி போட்டுக்கிறேன். ஸோ போடும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா பிளெண்ட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த லேயர் நமக்கு வந்து ஈவன் டோன்டாக இருக்கணும், முக்கியமாக வாயை சுற்றி இருக்க ஏரியா. ஸோ என்னுடைய இந்த அப்ளிகேட்டர் வச்சு இப்படி நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள், நம்ம பண்ண மிஸ் பண்ணுற சில விஷயங்கள். இது வந்து ரிசல்ட்டில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஏன்னா சில பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பண்ணுற ஸ்டெப்ஸே தான் நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படின்றது. இந்த மாதிரி பண்ணுங்க. நான் அப்ளிகேஷன் வந்து கோடாவோ டாட்டாவோலாம் வைக்கல, அப்படியே அழகாக பேக் பண்ணுற மாதிரி போடுறேன். அதுக்காக நான் நிறைய ப்ராடக்ட்டும் போடல, கம்மியாக தான் போடுறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அகேன் நான் வந்துட்டு ஸ்பஞ்சே தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபேவரட் அப்ளிகேட்டர் வந்து ஸ்பஞ்ச் தான், அந்த ஒரு ஃப்ளாலெஸ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. என்னோடய ஸ்கின்லேயும் அது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் வந்து அழகாக சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தி பண்ணல, ஜென்டிலாக தான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பண்ண போகிற ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்துக்கு மறுபடியும் அந்த ஒரு பளிச்சுன்ற ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வரது. நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்ல நான் ஃபஸ்ட்டு காமிச்சல இந்த இடம்லாம் வந்து லைட்டாக இருந்தது, இப்போ எல்லாமே ஒரே கலராக இருக்கா நமக்கு. இதை வந்து நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். எனக்கு கழுத்தில் ப்ராடக்ட் போடுறது பிடிக்காது, பட் உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கழுத்து கலரை என்னுடைய முகத்து கலருக்கு வந்துட்டு மேட்ச் பண்ண பார்ப்பேன். அப்படி அது மேட்ச் ஆகலைனாலும் ஐ டோன்ட் கேர் சீரியஸ்லி. இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு அந்த ஒரு ஹைலைட்டிங் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கன்சீலர் ஒரு பிராண்டில் எடுக்கிறீங்களா, இதில் வந்து ஒரு ஷேட் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டோன்லேருந்து 2 ஷேட் லைட்டராக இருக்க மாதிரியான ஒரு கன்சீலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கலர் கன்சீலர்ஸ் இருந்ததுனாலே உங்கள் பேஸ் வந்து 90% டைம் வந்து தப்பிச்சிரும். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கலர் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இந்த லைட் ஷேட் கன்சீலர் கொஞ்சமாக என் கை பின்னாடி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் தான் தேவை. நிறைய போட்டோம்னா ஸ்கின் டோட்டலாக வந்து மாறிடும். இந்த ஸ்பஞ்சிலே நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த டிப்பில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து கண்ணுக்கு கீழே இந்த கன்னத்தில் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல கண்ணம், அங்கே போடுறேன். கண்ணு கீழேனா டேரெக்டாக இங்கே போடலை, அங்கே நம்ம ஆல்ரெடி கன்சீல் பண்ணிட்டோம். அந்த இடம் நம்ம ஸ்கின் டோன் கலர்லேயே இருக்கட்டும். அந்த இடத்த நம்ம ரொம்ப லைட் பண்ணோன்னா நம்ம கண்ணு ரொம்ப குட்டியாக தெரியும். ஸோ அது வேணான்றதுக்காக கண்ணு கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கன்னத்துலேயும் மூக்கோட சைட்லேயும் இப்படி போடுறேன். அதை எட்ஜஸ்லாம் ப்ராப்பராக இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதை நீங்கள் கண்ணு கீழே எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். அதையும் பார்த்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரொம்ப மைல்டான மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான், பட் இட் மேக்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். டோட்டலாக எண்டில் நீங்கள் பார்க்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது. ஸோ அதையே நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். டேக் யோர் டைம் அண்ட் பிளெண்ட். ஓகே, ஹரிபரியில் பண்ணாதீங்க மேக்கப் எப்பயுமே. அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு எங்கே நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் உட்காருவீங்களோ அங்கே உட்காந்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன மீதி இருக்கோ அதையே எடுத்துகிட்டு வந்து மூக்கு மேலே நெத்திலையும் நான் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒன்று போட்டுட்டு இங்கேன்னு போட்டு அதுக்கப்புறம் நான் பிளெண்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த கண்ணு கீழே இருக்க ஏரியாவை முடிச்சிடுறேன் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டுக்கு வரேன், அப்புறம் அங்கேருந்து மூக்கை ஃபுல்லாக முடிச்சிடுறேன், அப்புறம் தான் நெத்திக்கு போகிறேன். அப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இது மேலே போய் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதை வந்து இந்த சின்லேயும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எனக்கு யூஸ்வலாக அந்த சின்ன ஏரியாவையும் வந்து ஹைலைட் பண்ணுறது பிடிக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப மைல்டாக தான் வந்து பண்ணியிருக்கேன், ஏன்னா நேச்சுரல் லுக் அப்படின்றதுனால. இப்போ என் ஸ்கின் வந்து டெஃபினட்டாக நேச்சுரல் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்க மாதிரி இருக்குது என்னுடைய பேஸ். இப்போது பவுடர் செட்டிங்.
நீங்க வந்துட்டு க்ரீம் பேஸா ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணும்போது, ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். நான் வந்து ரீசென்ட்டா இந்த மாமஅர்த்தோட லூஸ் பவுடர் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சீரியஸா எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. என்னுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு, இல்ல மேக்கப்பு செட் பண்றதுக்கா இருக்கட்டும், செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கு. வேர்த்தா கூடவும் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணிட்டேன்னா, இது வந்து அந்த மேட்டிஃபைட் லுக்கையும், என்னுடைய ஃபவுண்டேஷனையும் அழகா வந்து லாக் பண்ணி வச்சிருக்கு, ரிமூவ் பண்ணாம. விச் இஸ் நைஸ். இன்னும் நான் எக்ஸ்ட்ரீமா வேர்த்து இது பண்ணல. இப்ப எப்படி நீங்க வந்துட்டு வெயில்ல இருந்துட்டு அப்படியே ஒரு வண்டியில, கார்ல வந்துட்டு ஏசி இல்லாம உட்காந்தீங்கன்னா எப்படி முகத்துல அப்படியே வேர்க்கும். அந்த மாதிரி ஒரு வேர்க்கிற சிச்சுவேஷன் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். எக்ஸ்ட்ரீம் வேர்வை வந்துட்டு இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இந்த ப்ராடக்ட் போட்டு. பட் டு பி வெரி ஹானஸ்ட், அந்த மாதிரி நான் வந்து ஃபீல் ஆக போறேன் அப்படின்னா மேக்கப்பே நான் இவ்வளோ போடவே மாட்டேன். ஸோ இந்த பவுடர் வச்சு இந்த மாதிரி நான் பேக் பண்றேன். அகைன் ஸ்பஞ்சிலே தான் வந்து நான் பவுடரை எடுத்துக்கிறேன். ஸோ நான் குயிக்கா என்ன பண்றேன்னா, இப்ப நான் வேகமா செயல்படுறேன். அந்த கண்ணு கீழ போட்டு அந்த கொஞ்ச நேரம் தான் வந்து பேக்கிங்க்கு நம்ம குடுக்குற டைம். இந்த பேக்கிங்ன்றது வந்துட்டு நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அந்த பவுடர வந்துட்டு செட் பண்ண வைக்கிறது. ஸோ நான் குயிக்கா இத போட்டு என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து செம வேகமா இத டேப் பண்ணி செட் பண்றேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப பார்க்க ஒரு மாரி பவுடரியா வெள்ள அடிச்ச மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, செட் ஆனப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன். ஓகே, பவுடருக்கு வந்து இப்போ இவ்வளவுதான். நான் வந்து என்ன அதுக்கப்புறம் ஸ்பஞ்சில மீதி இருக்கோ, அதே தான் என்னுடைய இந்த கன்னம் ஏரியா, இந்த சைட்ஸ் ஏரியா அங்கலாம் நான் வந்து எடுத்துட்டு வந்துக்கிட்டேன். ஆல்சோ இந்த கார்னர்ஸையும் வந்துட்டு நானு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்க அங்கங்க கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா தெரியுதா? அப்படிதான் தெரியும். வி ஹேவ் டு வெயிட். பிரான்சர் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த மாதிரி டார்க்கான பவுடர்ஸ் காம்பேக்ட்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிரான்சர் நீங்க வாங்கி வச்சுக்கிறது அட்வைசபிள். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ சீக்கிரம் நல்ல ஒரு பிரான்சிங் ஷேட் கிடைக்காது. உங்களுடைய ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு 1 or 2 ஷேட்ஸ் வந்து டார்க்கரா இருக்கணும். கான்டோர்ன்றது வேற, ஷேடோ குடுக்கறது. இந்த பிரான்சிங்ன்றது வந்து உங்க ஸ்கின்னுக்கு ஒரு வார்ம்த் குடுக்கறதுக்கு. நான் ஒரு சைடு மட்டும் பிரான்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த கன்னத்தோட சைட்ஸ், ஜாஸ், அப்புறம் இந்த நெத்தி. இங்க மட்டும் நான் இந்த பிரான்சிங் பவுடரை இப்படி அவுட்டர் ஏரியால போடுறேன். மூக்கோட சைட்லயும் கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு வார்ம்த் குடுக்க போகுது. இப்போ இந்த சைடுக்கும், இந்த சைடுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இந்த சைடு கொஞ்சம் ஃபுல்லரா தெரியுது. இந்த சைடுல வந்து கொஞ்சம், இந்த சைடுலாம் வந்து டார்க்கா இருக்கு. இந்த அவுட்டர் சைடு. இன்னர் சைடு தான் வந்து ஹைலைட்டடா இருக்கு. இப்போ இதே நம்ம இந்த சைடும் போறோம்னா அதே மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த நேச்சுரல் லுக் குடுக்கும். இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 80% தான் பார்க்க முடியும். செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிட்டோம்னா, அந்த பவுடரி லுக்லாம் போயி உங்களுக்கு வந்து நேச்சுரலா இருக்கும்போது, ஸ்கின் பார்க்க இன்னுமே நல்லா டிஃபைன்டா அழகா இருக்கும். இதிலயே நான் சொன்ன மாரி கான்டோர் இருக்கு. அதையும் நீங்க பண்ணலாம். பட் நான் ஒரு ஃபேன் கிடையாது கான்டோர்க்கு. ஏன்னா ஃபோட்டோஸ்ல வந்து கான்டோர் நல்லாருக்கும். நேர்ல நீங்களே உங்களுடைய முகத்தையோ, இல்ல யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா, நேச்சுரல் லுக்ல அந்த கான்டோர் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸா டிஃப்ரெண்ட்டா தெரியும். ஸோ பெர்சனலா நான் ஒரு ஃபேன் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து கான்டோர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாரி பிரான்சிங் வேல பண்ணிட்டு, இந்த பிரான்சர் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து லைட்டா என் கழுத்துல வந்து வாஷ் பண்ணுவேன். இதுதான் வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு அந்த ஒரு மேட்ச் குடுக்க போகுது என் கழுத்தோட. எனக்கு வந்து கழுத்துல ப்ராடக்ட் போடுறது பிடிக்காதுன்னா, கிரீம் ப்ராடக்ட் போடுறது தான் பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து நேச்சுரலாவே என் கழுத்துல வந்து இந்த மாரி லைன்ஸ் இருக்கா, கிரீம் ப்ராடக்ட்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்துல வந்து அது ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மாரி நசன்னு இருக்க மாரி இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட். அதனால நான் வந்து கழுத்துல ப்ராடக்ட் போட மாட்டேன். ஸோ இப்போ மை ஃபேஸ் இஸ் ஆல் ஓகே. அடுத்து ப்ளஷ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் லவ் இட். நான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்றேன். முக்கியமா டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு இந்த லாக்மேயோட 9 to 5ல இருக்கக்கூடிய இந்த பீச் அஃபேர் அப்படின்ற இந்த ஷேட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளஷ். கொஞ்சம் ஷைன் இருக்கும். பட் ரொம்ப அழகான ஒரு ப்ளஷ். கலர் நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா காமிக்கிறேன். நல்ல ஒரு ரெட்டிஷ் டோன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளஷ் தான். பட் கன்னத்துல நீங்க போட்டீங்கன்னா செம்ம அழகா இருக்கும். வெயிட், நான் வந்து இந்த ஸ்பஞ்ச் வச்சே தான் வந்து பிளெண்ட் பண்றேன். எனக்கு இந்த ப்ளஷ் வந்துட்டு என்னுடைய ஸ்பஞ்சில பிளெண்ட் பண்ணிக்கிறது பிடிக்கும். ஏன்னா இது வந்து லைட்டா ஒரு ஷைன் இருக்கா, ஒரு நல்ல ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து இது குடுக்கும். ஸோ இது வந்து பிரான்சர் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன்ல, அந்த இடத்து மேல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரான்சர் மேலேயே நான் வந்து பிளெண்ட் பண்றேன். ஓவல் ஷேப்ல பிளெண்ட் பண்றேன். ஆல்சோ நான் ரொம்ப உள்ள எடுத்துட்டு வரல. வெளியிலேயே தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளஷ் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டான ஒரு பிங்க் டிண்ட் தான் குடுக்கும். பட் ஷைன் குடுக்கும். இதுல வந்து கொஞ்சம் ஷைன் இருக்கு அப்படின்றதுனால, அது ஒரு நல்ல ஹெல்தி ஸ்கின் லுக் வந்து உங்களுக்கு குடுக்க போகுது. அதையே நான் இங்கேயும் பண்றேன். என்னுடைய ஸ்பஞ்சிலே ப்ராடக்ட்ட எடுத்து, குயிக்கா ஓவல் டைரக்ஷன்ல நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வெளியிலிருந்து உள்ள எடுத்துட்டு வரேன். நீங்க ஸ்டார்ட்டிங்கே ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா, பிக்மெண்டடா இருந்ததுன்னா, அது பார்க்க அசிங்கமாயிடும். இதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் எடுக்கல. பட் என்ன பண்றேன்னா, இப்படி 2யும் கனெக்ட் பண்றேன். இது வந்து நல்லா பிளெண்டடான ஒரு ப்ளஷ் லுக் வந்து குடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும்னு கிடையாது. நான் மூக்குல வந்து லைட்டா போட்டுட்டேன். ஜஸ்ட் அந்த ஒரு
ஹிண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும். அடுத்து பேஸில் ஒரு ஸ்டெப் இருக்குது, ஹைலைட்டர் போடுறது. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டெப் இந்த செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்கிறது. எந்த செட்டிங் மிஸ்ட் வச்சு வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். எனக்கு வந்து 2 ஃபேவரட்ஸாக இருக்குது. ஒன்று இது, அப்புறம் இன்னொன்று மேக்கோட புது செட்டிங் மிஸ்ட். நான் அது நிறைய காமிச்சிட்டேன், அதனால இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து ரெனேயோட மேக்கப் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதை வந்து லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு ஷேக் இல்லைன்னா இப்படி ப்ராடக்டை வந்து அப் அண்ட் டவுன் மாற்றிட்டு உங்களுடைய முகத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்க போகிறீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு இது கொஞ்சம் ஈரமாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையாலே வந்து ஃபேன் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அண்ட் ஏதோ கொஞ்சம் அவசரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பஞ்சோட இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ப்ராடக்ட் இல்லாதது, அதை அப்படியே லைட்டாக குவிக்காக உங்களுடைய ஸ்கின்ல இப்படி டேப் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங் மிஸ்ட் குவிக்காக உங்கள் ஸ்கின்குள்ளே செட் ஆகிடும். செட்டிங் மிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்கள் ஹைலைட்டர் போடுறீங்கன்னா, ஹைலைட்டர் உங்களுக்கு வந்து பவுடரியாக தெரிய போகிறது கிடையாது. நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்லேயே அந்த க்ளோ இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட வந்து யாராவது பார்த்தா கூட என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டிப் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு லூஸ்லி பேக்டு பவுடர் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பழைய ஒரு லோக்கல் பிராண்ட் ப்ரஷ்ஷு. பட் ஆனால் எனக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய கண்ணத்துக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸ் அண்ட் இது வந்து ப்ராப்பராக வந்து லூஸ்லி பேக் ஆகிருக்கும். ப்ராடக்ட்டை எங்கே எடுக்கிறீங்க ப்ரஷ்ல அப்படின்றதும் இட் மேட்டர்ஸ். நேராக கொண்டு போய் ப்ளஷ்ஷு ப்ரான்சர்லாம் எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்துடாதீங்க. ப்ரஷ்ஷை சைடில் இருந்து பிடிச்சி சைடில் தான் ஹைலைட்டரை கொஞ்சமாக இப்படி எடுக்க போகிறீங்க. ஓகே, அதை டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எங்கே ஃபஸ்ட்டு தேவையோ அங்கே லைட்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏகப்பட்ட நிறைய ஹைலைட்டர் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ஜென்டிலாக வச்சு பாருங்கள். ஓகே, இது போதும், இதுக்கு மேலே எங்கள் ப்ராடக்ட் இருக்குது ஆனால் போட்டால் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும்னா ப்ரஷ் அப்படியே திருப்பிக்கோங்க. ப்ராடக்ட் இல்லாத சைடு திருப்பி அந்த ஹைலைட்டரை அப்படியே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண போகிறீங்க. நான் பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணுறேன். அதே மாதிரி சிரிச்சிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து அழகாக தூக்கி இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம சிரிக்காமல் பார்த்தா கூட அந்த ஹைலைட்டர் ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது. அதுக்காக தான் வந்து அந்த வேலையை செய்கிறது. கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்ளை செக் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். திருப்பிக்கிட்டேன் நான் ப்ரஷ்ஷை. உங்களுக்கு மூக்கு நேச்சுரலாக பின் பாயிண்டடாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூக்குலேயும் வந்து ஹைலைட்டர் போடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து தெரியும். அதுவும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் போட்டப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 தனியாக அப்படி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டென்ட்டு. அது நான் ப்ராடக்ட் எதுவும் போடாமலே அப்படி தெரியுது அந்த ஷேடோ. ஸோ இதில் வந்து நான் எங்கேயுமே வந்து ஹைலைட் பண்ண முடியாது. ஆல்சோ என்னுடைய மூக்கு இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். அதில் வந்து ப்ராடாக இருக்கிறதுல வந்துட்டு நான் நிறையா ஹைலைட்டர் போட்டேன்னா மூக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதை நான் பண்ணியிருக்கேன் அந்த தப்பெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் மூக்கை நான் குட்டியாக தெரிய வைக்கணும் அப்படின்னா நான் மூக்கை தொடவே மாட்டேன். மூக்கை தொடாமல் விட்டனாலே அங்கே மூக்கு இருக்கான்றதே வந்து டக்குன்னு ஆப்வியஸாக வந்து தெரியாது நமக்கு. அந்த ஒரு விஷயம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கையில் இப்படி சைடில் எடுத்துகிட்டு, ஐயோ டக்குன்னு போயிடுச்சு, கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு மூக்கோட டிப்பில் இப்படி லைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான். ஸோ ஃபோட்டோஸ்லேயோ இல்லை டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஓகே மூக்குன்னு ஒரு ஐட்டம் அங்கே இருக்குது அப்படின்றது தெரியறதுக்கு அங்கே வந்து லைட் அடிக்கிறதுக்காக இந்த வேலை. பட் இது நான் ஜென்ரலாக நிறைய பண்ண மாட்டேன், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ மறுபடியும் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இடம் எனக்கு பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இந்த ஏரியா இங்கே ஹைலைட் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் இந்த நெத்தியில் கூட பண்ணுவாங்க. அந்த நெத்தியில் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து நேச்சுரலாகவே நெத்தியில் இங்கே வந்து லைட் ஹிட் பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்கும். ஆல்சோ நான் ஆயிலி ஸ்கின். ஸோ ஹைலைட்டரில் ஹெவியாக போயிட்டேன்னா ரொம்ப மோசமாயிடும். அதனால நான் நெத்தியை வந்து டச் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஆல் அப் டு யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் பேஸை இன்னும் ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ போய் என்னுடைய ஐப்ரோஸ், ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். இந்த பேஸ் டுட்டோரியல், இன்டெப்த் பேஸ் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். முக்கியமாக இது வந்து பிகினர்ஸ்க்கு. அப்படியே இல்லை நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கீங்கனாலும் நீங்கள் ஏதாவது நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் வந்து பண்ணாமல் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேஸ் வந்து சர்வைவ் ஆகிடும். முக்கியமாக வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னா, ஏசி இல்லாத இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு ப்ராசஸ் எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.